100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதார நிலை, திருமண வாழ்க்கை இவையெல்லாம் எப்படி இருக்கும், மிக மிக முக்கியமாக பண வரவு வந்து கொண்டே இருக்குமா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் தீருமா, என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் மிக பெரும் அளவில் செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் வாழ முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றியும், அதையும் தாண்டி இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே 10வது வீட்டில் இருக்க போகின்றார். இதன் காரணமாக நீங்கள் வேலையில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் வேலையில் மிக பெரும் லாபத்தை கொடுக்க போகின்றது. 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்வதால் வெளிநாட்டு வர்த்தகம் கைகூடி வரப்போகின்றது. உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா மிக பெரும் அளவில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கின்றார். சிறப்பான ஒரு பலன்களை தரப்போகின்றார். உங்களுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த மனம் எல்லாம் ஒரே பாதையில் செல்லப் போகின்றது. 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் முதல் வீட்டில் இருப்பார். இதனால் மிக பெரும் அளவில் உங்களுடைய குடும்பத்தில் பலன்கள், சிறப்பான பலன்கள் கிடைத்து சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. 5ஆம் வீட்டில் கேது மகாராஜ் சஞ்சரிப்பதால் ராகு மகாராஜ் அவருக்கு முழு செல்வாக்கு செலுத்துவார். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே நல்ல ஒரு ஒத்துப்போகக்கூடிய நிலை உருவாகும். அதாவது தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்ததெல்லாம் விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் என்பதையும் சொல்லியாக வேண்டும். திருமணம் ஆனவர்களை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகின்றது. இது ஒரு புறம் இருக்க, குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் போன்ற சுப கிரகங்கள் உங்களுடைய 7வது வீட்டை பார்ப்பதால் நல்ல புரிதல் ஏற்பட போகின்றது. குடும்பத்தினர் இடையே அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மிக பெரும் ஒரு சுகபோக செல்வ செழிப்போட அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இதனால் வருமானமும் பெரிய அளவில் உயரும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல பணமும் இதன் மூலமாக கிடைக்கும். செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தி மிக பெரும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க. சனி பகவானின் தாக்கமும் இதன் கூடவே இருப்பதால் சில தேவையற்ற செலவுகளும் இருக்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் நல்ல நிலையில் இருக்கின்றார். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் முதல் வீட்டில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் 12ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் 5ஆம் வீட்டில் கேதுவும் சேர்ந்திருப்பதால் அடிக்கடி இந்த மாதத்தில் சில உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கிவிடும். பெருசாக உடல் உபாதைகள் ஏதும் இருக்காது. ஒருவித காயம், காய்ச்சல் இந்த மாதிரி ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளையும் கவனமாக கையாண்டு சிறியதாக மாற்றி அதில் வெற்றி காணக்கூடியவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் உங்களுக்கு தாமதமாகத்தான் வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்த்திடணும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோட
அவங்க மூலமாக உதவியும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகின்றது. வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் நீங்க போகின்றது. வழக்கு விவகாரங்களில் வெற்றி பெற போகிறீங்க. வெளிநாடு பயணம் செல்ல நேரிடும். புதிய ஆர்டர் விஷயமா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எல்லாம் வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் அதிகரிக்கும். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லதே கிடையாது. இந்த மாதத்தில் உடனே செய்திடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட போகின்றது. கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள், குடும்ப நண்பர்களிடமும் முக்கிய விஷயங்களை ஆலோசனைகள் செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. கவனம் சிதறவிடாமல் இருப்பது மாணவர்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். சக மாணவர்களிடம் பழங்கும்போது கவனமாக இருக்கணும். அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு எடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்த பிறகு ஒரு முடிவுக்கு வரணும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க. லாபம் அதிகரிக்கப் போகின்றது. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழப்போகின்றது. அரசாங்க ரீதியாக அனுகூலம் கிடைக்கப் போகின்றது. வாகனங்களை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அதிக தூரம் வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கை அவசியம். வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கலாம், பார்த்து இருங்க. இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. பண வரத்து அதிகரிக்கப் போகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகிடும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகளெல்லாம் திருப்திகரமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரும். வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனை குறையும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்திலையும் அமைதி உண்டாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகளெல்லாம் இனிதே நடந்தேறும். திருமண காரியங்கள்லாம் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மாதம் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. அதனால் நன்மையும் ஏற்பட போகின்றது. பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படுத்த போகிறீங்க. உடல் நலம் நிச்சயம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நல்ல நடக்க வேண்டிய காரியங்களெல்லாம் சாதகமாக நீங்கள் நடத்தி கொள்வீங்க. எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். உயர் ரக ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாக போகின்றது. உடல் பலத்தை காட்டிலும் மனோபலம் அதிகரிக்கும். இடையில் விட்ட சில பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீங்க. சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிய முயற்சிகளில் தடைகளை சந்தித்தாலும் இலக்குகளை அடைந்து விடுவீங்க. கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பிள்ளைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைப்பது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையோடு இருக்கணும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும். அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வும் கௌரவ பொறுப்புகளும் கிடைக்கும். வேலை நிமித்தமான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையோடு இருக்கணும். கடினமான சூழல்களையும் சாமர்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க. பணிபுரியும் இடத்துல சில வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். அதுதான் வாழ்க்கைக்கு முன்னேற்றமானதாக இருக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டோம். வீண் பிரச்சனைகளில் சிக்கியவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வர போகிறீங்க. கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும்.
வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளில் கவனமாக இருக்கணும். விவசாயிகளுக்கு மகசூலில் நல்ல லாபம் கிடைக்கும். மாற்று பயிர் விளைச்சலில் ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. அரசு வழியில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நிதானமாக கையாண்டு வெற்றி கொள்ள போகிறீங்க. அனுகூலமான பலன்கள் உண்டாக போகின்றது. வெளி வட்டத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். சகோதர வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு உயரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவீங்க. விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளில் தனிப்பட்ட ஈடுபாடுகள் உண்டாக போகின்றது. முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கப் போகின்றது. மாணவர்கள் ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று நடப்பது நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் தோன்றி மறையும். எதலையும் நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படணும். உயர்கல்வியில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். புதிய அனுபவம் கிடைக்கும். விரும்பிய பாடப்பிரிவுகளில் சேர்ந்து வெற்றி பெறுவீங்க. உங்களைப் போல யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உயர போறீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு எண்ணிய காரியத்தை நிறைவேற்றுவீங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி வரும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனமிட்டு பேசுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து போகணும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு ஏற்படும். திடீர் செலவுகளால் சேமிப்பு குறைஞ்சிடும். வர்த்தக துறைகளில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படணும். வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகளெல்லாம் கைகூடி வரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். அனைத்து விஷயங்களுமே இந்த மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இதை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற வாய்ப்பை வீணடிக்காமல் இருந்தாலே போதும். இந்த ஜூன் மாதத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ நிச்சயம் இது கண்டிப்பாக உதவும்.